ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகுற பட்சத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும்? அப்போ யூரின் ஃப்ளோ வந்து சரியா வராது. சில பேருக்கு வந்து யூரின் வந்து ரொம்ப நுரையா போகும். இன்னொன்று வந்து யூரின் போகிறதுக்கு முக்கி போவாங்க. இப்போ இப்படி இருக்க தருணத்தில் இந்த ப்ராஸ்டேட்டை வந்து எப்படி நாம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்? அதாவது அது டெய்லி ஒன்று எடுத்துக்கணும். பிஸ்தா ஒன்று, முந்திரி ஒன்று, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அளவு வந்து இவ்வளோதான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. சில பேர் முந்திரி பிடிக்கும், அப்படியே சாப்பிடுவாங்க, பாதி சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒன்று தான் அளவு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் சார்? வேற ஏதாவது பிரச்சனை வருமா? ஆமாம், இப்போ சரி இதை கவனிக்கல, என்னன்னா ப்ராஸ்டேட் கேன்சராக மாறும். கண்டிப்பாக ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் தொடர்பு படுத்தலாம். பொதுவாக வந்து பயம்னா கிட்னி தான். கிட்னி பயந்தா தானே யூரின் போயிடுறாங்க, சரிங்களா? ஸோ கிட்னிக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கும் தொடர்பு உண்டு. ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்காக இருந்தாலும் பயம் வரும். உணவு முறையில் ஏதாவது மாற்றம் படுத்தணுமா சார் இந்த பிரச்சனை இருக்கும் போது? இந்த நான் வெஜிடேரியனை எடுக்கக்கூடாது. ஏன்னா இது எடுக்கிறதால இந்த யூரியா, கிரியேட்டினைன்னு சில கண்டிஷன்லாம் வந்து அதிகமாகும். அதே போல் மிளகாத்தூள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. காரம் சார்ந்த விஷயமும் எடுத்துக்கலாம். ஆமாம், மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குல்ல, அந்த டிசீஸை பற்றி கொஞ்சம் கிளியராக நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்டேட் மூலியமா என்னெல்லாம் சிறப்புகள் இருக்கு? ப்ராஸ்டேட் வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். அது வந்து விந்து சுரப்பின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை விந்து வெளியேறும் போது ஒரு திரவத்தை அதுக்காக அது செலவு பண்ணுறதா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட ஃபங்க்ஷன். அது நல்லா இருந்தால் தான் வந்து அந்த ஆண்களுக்கு உண்டான அந்த செக்ஷுவல் ரிலேட்டடான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று, இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா, இந்த கிட்னிலேருந்து யூரிட்டர்னு ஒரு சிறுநீர் குழாய் வரும். அந்த சிறுநீர் குழாய்க்கு சுற்றி தான் அது அமைஞ்சிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராஸ்டேட்டோட வீக்கம் வந்து அந்த சிறுநீர் குழாய் அழுத்தப்படுது. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய பேர் வந்து இதை ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகுற பட்சத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும்? அது முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட் வந்து வீக்கம் அடையும் போது அது சிறுநீர் குழாயில போய் அழுத்தது. அப்போ யூரின் ஃப்ளோ வந்து சரியா வராது. சில பேருக்கு வந்து யூரின் போனா விட்டு போவாங்க. அதாவது கடைசி வரைக்கும் வந்து அவங்க ஸ்ட்ரகிளா இருக்கும் யூரின் போறது. சில பேருக்கு வந்து யூரின் வந்து ரொம்ப நுரையா போகும். இன்னொரு சில பேருக்கு யூரின் போகும்போது அடி வயிற்றுல வந்து வலி இருக்கும். இன்னொன்று வந்து யூரின் போறதுக்கு முக்கி போவாங்க. இப்போ மலச்சிக்கலுக்கு எப்படி முக்குவாங்க, அதே மாதிரி யூரினுக்கும் முக்கி தான் போவாங்க. அதே போல பிளாடர்ல வந்து ஃபுல்லாவே வந்து யூரின் வெளியேறாது. அப்பதான் யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க, இன்னொரு ஹாஃப் அன் ஹவருக்கு வச்சு யூரின் போகணும்னு தோணும். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டான யூரினேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்களால வந்து அந்த யூரினல் பிளாடர் வந்து ஃபுல்லாவே வந்து கிளியர் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு யூரின் வந்துட்டு வர மாதிரியே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் லைக் அது ஆக்சுவலாகவே ஒரு அந்த யூரின் வந்துட்டு லைக் அப்பப்போ வர மாதிரியே இருக்குமா, இல்லை அவங்களுக்கா ஒரு இல்யூஷன் மாதிரி அது கிரியேட் ஆகுற மாதிரி ஒரு தருணத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குமா சார் அந்த பிளாடர்? கரெக்டான கேள்வி தான். இது வந்து இல்யூஷன் கிடையாது. ஏன்னா யூரினல் பிளாடர் வந்து ஃபுல்லாவே கிளியர் ஆகல. ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா தான் வருது. அதனால வந்து அவங்க எப்படி யூரின் நமக்கு அப்படி வருதுன்னா, யூரினல் பிளாடர் வந்து ஃபுல் ஆனவனே ஒரு மெசேஜ் வந்து பிரெயினுக்கு போகும். இந்த மாதிரி வந்து யூரினல் பிளாடர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ பிரெயின் என்ன சொல்லணும்னா, சரி யூரின் போகும் அப்படி ஒரு மெசேஜ் கூட. அப்போதான் நம்ம வந்து யூரின் போகிறோம். அப்போ யூரின் போகும்போது பிளாடர் வந்து ஃபுல் ஆயிடுது. இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்ல யூரின் பிளாடர் வந்து அது ஃபுல்லே ஆகாது, அப்படியே பாதியே நிற்கும். அதனால தான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு திருப்பி யூரின் போகணும்னு தோணும். அதே போல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து போய் அவங்களுக்கு வந்து அது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாயிடுச்சு. அவங்க வரலனா கூட போவாங்க. வரலனா கூட ஓகே நான் இந்த டைம் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சு. ஆமா, கண்டிப்பா. என்ன பண்ணுவாங்க, இப்போதான் வெளியில கிளம்பணும்னு போவாங்க. போகும்போது இரு நான் யூரின் போயிட்டு வரேன்வாங்க. இது வந்து டிசீஸை தாண்டி நிறைய பேருக்கு அது பழக்கமே மாறிடுச்சு. ஆமா, ஓகே வெளியே போறதுக்கு முன்னாடி ஓகே யூரின் போயிட்டு போயிடலாம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு போயிடலாங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. ஆமா, எல்லாமே கரெக்டா நல்லா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி கிளம்பலான்னு இரு நான் யூரின் போயிட்டு வரேன். இது என்னன்னா அந்த பதிவு இந்த மாதிரி தொடர்ந்து போனதால வரக்கூடிய பாதிப்பு பதிவா மைண்ட்ல பதிவாயிடுச்சு. அதனால இவங்களுக்கு வந்து எப்போ எங்க வெளியே கிளம்புனா யூரின் போகலான்னு. அதே மாதிரி வெளியிலயும் அப்படிதான். அவங்களால வந்து ஃபுல்லாவே வந்து யூரின் போக முடியாது. திடீர்னு போவாங்க, ஆனா யூரினே வராது, சொட்டா வரும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் கண்டிஷனுக்கு இருக்கும். அப்ப இப்படி இருக்க தருணத்துல இந்த ப்ராஸ்டேட்டை வந்து எப்படி நாம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்? ஏதாவது ஃபுட் கல்ச்சர்ஸா இல்ல வந்துட்டு மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இல்ல ஏதாவது பிராக்டிஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு இதை நம்ம ஸ்ட்ரென்தனா வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி சார்? ப்ராஸ்டேட் கிளாண்ட் எப்போ என்லார்ஜ்மெண்ட் ஆகும்னா, 60 வயசு தாண்டினவங்களுக்கு ரொம்ப இயல்பாவே ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வரும். அப்போ வரும்போது அவங்க என்ன பண்ணணும்னா,
உணவுல வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதே இப்போ ஆலிவ் விதை ஃபிளக்ஸீடுன்னு ஒன்று இருக்கு, அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கும், அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளாக் கிரேப்ஸ் 4 ட்ரைல எடுத்துக்கணும். அதே போல அக்ரூட் அது டெய்லி 1 எடுத்துக்கணும். பிஸ்தா 1, முந்திரி 1, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அளவு வந்து இவ்வளவுதான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. சில பேர் முந்திரி பிடிக்கும் அப்படியே சாப்பிடுவாங்க, பாதி சாப்பிடுவாங்க, ஆனா ஒரு நாளைக்கு 1 தான் அளவு. நம்ம பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தான். அந்த பாதாம் வந்து முன்னாடி நாளே தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தோல் நீக்கிட்டு சாப்பிடணும். இந்த மெத்தட்ல ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்டாங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல அத்தி சாப்பிடணும், ட்ரை அத்தி டெய்லி 1. சில பேர் ஆக்சுவலி கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா பாதி தான். ஒரு அத்திலையும் அதுவே வந்து சின்னதா இருக்கும், அதுல ஆஃப் சைஸ் தான் ஒரு நாளுக்கு உண்டான அளவு. இது ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமா போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் சார்? வேற ஏதாவது பிரச்சனை வருமா? ஆமா, இப்ப ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து வீக்கத்தை வந்து சரியா கவனிக்கல, சில பேர் வந்து கவனிக்க மாட்டாங்க, வேற எதுக்காவது டெஸ்ட்டுக்கு போவாங்க. அதாவது கிட்னி ஸ்டோன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அதுக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணும்போது இவங்களுக்கு அப்போ ஐடென்டிஃபை பண்ண இவங்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ் இருக்கு. அப்பதான் அவங்க கேஸ் ஸ்டடி நினைச்சு பார்ப்பாங்க. யூரின் போல அந்த விஷயம்லாம் கேட்கும்போது ரெண்டுமே காமனா ஒத்து போகும். அதை வந்து இயல்பாவே நினைச்சிட்டு இருப்பேன், வயசாயிடுச்சு நமக்கு இப்படிதான் போகுது போலகுது சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான காரணம் ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்டா இருக்கும். இப்போ சரி இதை கவனிக்கல, என்னன்னா ப்ராஸ்டேட் கேன்சரா மாறும். ப்ராஸ்டேட் கேன்சரா மாறதுக்கு அடிப்படையான விஷயம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆகிற டைம்லேயே நம்ம ஒழுங்கா பார்க்கல அப்படின்னா அது கேன்சர் வரைக்கும் நமக்கு எடுத்து. கண்டிப்பா. ஓகே சார். அண்ட் இப்போ இதுக்காக சித்தா முறையில் ஏதாவது இருக்கா சார்? லைக் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை சரி பண்றதுக்கு சித்தா முறையில் சித்தால வந்து என்ன மெடிசன் கொடுப்பாங்கன்னா அமுக்குரா சூர்ணம் கொடுப்பாங்க, சங்கு பல்பம், ஆறுமுக செந்திரம், அதே போல சிலாசத்து பல்பம், இன்னொன்று வந்து லேகியங்களை கொடுப்பாங்க, வெள்ளை பூசணி லேகியம், இந்த மாதிரி லேகியங்கள் கொடுப்பாங்க, தைலங்கள் கொடுப்பாங்க. அவங்க நோய் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த வேலை பார்க்குறாங்க, எந்த சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா மனசுக்கும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் தொடர்பு உண்டு. ஆமாம், எல்லாத்தையும் வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க சித்தா. அப்போ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டால பாதிக்கப்பட்டவங்களுக்கு லைக் மன ரீதியாக பிரச்சனைகள் வருமா சார்? கண்டிப்பாக. எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் மனம் தான். மனம் வந்து எப்படி ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகும்போது பாதிக்கப்படும்னா பயம் வரும், காரணம் இல்லாத ஒரு பயம். அவங்களால வந்து தனியா வெளியே போக முடியாதோ நினைப்பாங்க, தனியா டிராவல் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனா எல்லாமே ஒரு மைண்ட் செட் தான். ஆனா அவங்களே பயப்படுவாங்க. நான் வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் தேவையில்லாத பயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவாங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ண மாட்டாங்க, தெரியாதவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பயங்கள் நிறைய வந்து இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பிரச்சனை இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா சார் ஒரு சில டைம் வந்து இது எனக்கே வந்து ஃபீல் ஆயிருக்கு. எப்படின்னா எதுவுமே நடந்திருக்காது, நான் பாட்டுக்கு ஐடியலா இருந்திருப்பேன், ஆனா என்னன்னே புரியாத ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு ஏதாவது அந்த ப்ராஸ்டேட் லைக் அந்த கிளாண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கனால வருமா? கண்டிப்பா. ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் தொடர்பு படுத்துவாங்க. பொதுவா வந்து பயம்னா கிட்னி தான். கிட்னி பயந்தா தானே யூரின் போயிடுறாங்க, சரிங்களா? ஸோ கிட்னிக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கும் தொடர்பு உண்டு. ஓகே சார். ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கா இருந்தாலும் பயம் வரும். அப்போ எனக்குலாம் நிறைய தடவை வந்திருக்கும் போல, வீக்காக இருந்திருப்பேன் போல. ஓகே சார். இது லைக் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கான வீட்டு வைத்திய முறை, பாட்டி வைத்திய முறைன்னு சொல்லலாம், வீட்டு வைத்திய முறைன்னு சொல்லலாம், அது என்ன மாதிரியான முறைகள்லாம் இருக்கு? இதுக்கு என்னன்னா துளசி சாறு 1 டீஸ்பூன் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் தேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 48 டேஸ் வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே. இதை வெறும் வயிற்றுல எடுக்கணும். வெறும் வயிற்றுல எடுத்து அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும், அதனால எம்டி ஸ்டொமக் எடுக்கலாம். வேற என்னன்னா கோவக்காய் இருக்குல்ல, கோவக்காய் வந்து ஒரு 5 கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி சுடுதண்ணி, மஞ்சள், கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதையும் ராவா எடுத்துக்கலாம். ஓகே சார். ராவா சாப்பிடும்போது இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து கோவக்காய்க்கு உண்டு, அதை எடுத்துக்கலாம். அது ஃப்ளக்ஸீடு, அது வந்து ஒரு டீஸ்பூன் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இது எல்லாமே பயன்படுத்தலாம். உணவு முறையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமா சார்? இந்த பிரச்சனை இருக்கும் போது இந்த ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்துடணும், இந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. முக்கியமாக வந்து ஜிங்க் சார்ந்த உணவுகள் எடுக்க. ஆனால் ஜிங்க் எதில் அதிகமாக இருக்கும்? நான் வெஜிடேரியனா ஜிங்க் அதிகம். ஆமாம், அதனால இந்த நான் வெஜிடேரியனை எடுக்கக்கூடாது. ஏன்னா இது எடுக்கிறதால இந்த யூரியா கிரியேட்டினைன்னு சில கண்டிஷன்லாம் வந்து அதிகமாகும். அது யூரியா கிரியேட்டின் தான் உடம்புல
செய்யற அழுக்கு, அந்த அழுக்கை வந்து கிட்னி தான் வெளியேற்றும். இப்போ ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கிறதால அந்த யூரியாவும் கிரியாட்டின் சரியா வெளியேற்ற முடியாது. அது வந்து ரத்தத்துல தங்கி அது பிளட் வந்து இம்ப்யூர் பண்ணும். அப்போ வந்து இந்த உணவுல வந்து நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே போல மிளகாத்தூள் அதிகமா பயன்படுத்தக்கூடாது. காரம் சார்ந்த விஷயமும் எடுத்துக்கோ. ஆமா, மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். மிளகு பெப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உணவுல பண்ணணும். அதே போல தயிர் எடுக்காம மோர் எடுக்கணும். நெய் நிறைய எடுத்துக்கலாம். நெய் வந்து மதியானம் அந்த நெய்யை வந்து உருக்கிட்டு ஒரு கைப்பிடி சாதம் நெய் சாதம் சாப்பிட்டு மற்ற உணவுகளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு லைக் ஓவரா வந்து கிட்னிக்கு நம்ம லோடு கொடுக்காம இருக்க வரைக்கும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஓகே சார். அண்ட் வழக்கமா வந்துட்டு உங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா நம்மளோட அந்த முத்திரை தான். ஸோ இந்த பிரச்சனைக்கு, அதாவது இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்கான முத்திரை அப்படின்னு என்ன? ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பிராண முத்திரை நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிராண முத்திரை வந்து இதுதான். இந்த மாதிரி. ஆமா, இதுதான் பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரை சகஜமா இந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு 20 மினிட்ஸ் இருக்கலாம். இந்த பிராண முத்திரை பண்ணாங்கன்னா வீக்கம் வந்து கண்டிப்பா குறையும். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பா இருக்கும். அண்ட் இந்த முத்ரா செய்யும் போது ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? லைக் நான் ஏர்லி மார்னிங் செய்யணும், இல்லை ஃப்ரீயாக இருக்கும் போது நான் வந்து பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும்போது வந்து இந்த முத்ரா எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அது வந்து யோகாக்கு உண்டு. அதாவது எம்டி ஸ்டொமக்ல தான் பண்ணணும், காலையில தான் பண்ணணும், ஈவினிங் தான் பண்ணணும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து யோகாக்கு உண்டு. முத்ராஸுக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, டைமிங் கிடையாது. எப்போ ஓய்வா இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். டிராவல் பண்ணும்போது பண்ணலாம், இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் ஓய்வா இருக்கீங்களோ இல்லை இதுக்குன்னு டைம் அலாட் பண்ணியோ நீங்கள் செய்யலாம். ஸோ அக்குபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குல்ல சார், இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்கான அக்குபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட் என்ன? ஸோ அந்த அக்குபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட் மூலமாக நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து இந்த 4 விரலுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இங்கே சொல்கிறீங்களா? இந்த பகுதி. ஓகே. இந்த 4 விரல் இதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணும். இது ப்ரெஷர் பண்ணலாம், இல்லை சென்டர். ஆமாம், சென்ட்ரல் பாயிண்ட்டு நீங்கள் ப்ரெஷர் பண்ணலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆமாம், இது வந்து எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் பண்ணால். ஆமாம், ரொம்ப அழுத்திலாம் பண்ணுவோம், ஜென்டில் மசாஜ் மாதிரி பண்ணால் போதும். ஸோ இந்த வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் ஒரு 2-3 தடவை பண்ணலாம், இல்லை 4-5 தடவை கூட பண்ணலாம், இல்லைனா இல்லை ஒரு பர் டேக்கு ஒன்ஸ் தான் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஒரு நாளைக்கு கண்டிஷனை பொறுத்து. இப்போ வீக்கம் அது ரொம்ப அதிகமாகிடுச்சா ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணலாம், இல்லாட்டி ஒரு நாளைக்கு 1 முறை பண்ணாவே போதுமானது. ஓகே. ஸோ நார்மலாக இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணலாம். ஆமாம். ஓகே சார். இப்போ இந்த அக்குபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது அஃபெக்ட் ஆயிருக்கவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்களோட கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம மாற்றி பண்ணுறோம். இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் கிட்னி வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனல் நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நான் அக்குபஞ்சர் யூஸ் பண்ணலாமா? வேண்டாம், இது வந்து டிசீஸ் கண்டிஷனுக்கு தானே. ஓகே. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அவசியம் கிடையாது, தேவைப்படாது. ஓகே. அதையும் மீறி பண்ணுறவங்க இருப்பாங்களா அப்படி பண்ணால்? வேண்டாம், அது நல்லா இருக்குல்ல. அதான் நல்லா இருக்குல்ல, இன்னும் எதுக்கு நம்ம தொல்லை பண்ணிட்டு இருக்கலாம், நாம ட்ரபிள் ஆக்கிக்கணும்ல, அவசியம் இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நிறைய விஷயம் தெரிய வந்தது. ஸோ நன்றி சார். நன்றி.